குருமா, பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. தேங்காய் வந்து அரைக்கணும். தேங்காய்க்கு ஒரு 5 இது முந்திரி பருப்பு எடுத்துக்கணும். கொஞ்சம் போல் தேங்காய், கொஞ்சம் போல் கசகசா, இதெல்லாம் 2 பட்டை, சோம்பு, இந்த கடல் பாசி, இந்த இலை 2, அவ்வளோதான். இது வரைக்கும் எல்லாத்தையும் வதக்கணும். வெங்காயம், இது வதக்கிட்டு உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு முளைச்சி வந்துடுது. பூரிக்கு, இட்லிக்கு நல்லா சாப்பிடலாம். பூரிக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம். தக்காளி போட்டுக்கணும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய். இதை வந்து அரைச்சிக்கின்னு ஒரு சின்ன டீஸ்பூன், சின்ன சிட்டிகை 2 மிளகாத்தூள் கொஞ்சம் போல் போடணும். லேசாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போடணும். அவ்வளோதான். போட்டுட்டு இதை அரைச்சி இதில் ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு. கொஞ்சம் போல் மிளகாத்தூள், சும்மா சின்ன டீஸ்பூனில். இதில் கொஞ்சம் போல் சிட்டிக்கை மஞ்சத்தூள். இதை அரைச்சி வச்சுக்கிற முந்திரி பருப்பு, ஏலக்காய் போட்டு இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு தேவையான தகவலை போட்டு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு இறக்கி மூடி வைக்கணும். குக்கரை மூடிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குருமா இறக்கியாச்சுன்னு குருமா இறக்கிட்டோம். பூரி சுட்டுட்டோம். சைடிஷ் குருமாவுக்கு சைடிஷ்.